சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மூன்றாவது அணிக்கு அச்சாரம். ராமதாஸ் சசிகலா போடும் புதிய ரூட். எடப்பாடி அன்புமணியன் கோவை வீழ்த்த அதிரடி வியூகம் வகுக்கப்படுகிறதா? இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். தமிழகத்துல திமுக அதிமுக கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகள் ஓரளவுக்கு முடிவாகிருச்சு. தொகுதிகளுடைய எண்ணிக்கை, எந்தெந்த தொகுதிகள்ல போட்டி அப்படிங்கிற அரசியல் கணக்குகள்ல ஒவ்வொரு கட்சிகளுமே ரொம்ப தீவிரமா இறங்கி இருக்கிறாங்க. தேஜ கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய பாமக தலைவர் அன்புமணி தலைமையிலான அணிக்கான தொகுதிகள் பற்றி அதிமுக பாஜக கூட நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. ஆனா பாமக நிறுவனர் ராமதாஸ் கூட்டணி முடிவை எடுக்க முடியாம தொடர்ந்து திணறிட்டு வராரு. திமுக கூட்டணியில தேமுதிக இணைய தங்களுக்கான கதவு அடைக்கப்பட ஏமாற்றமடைந்த ராமதாஸ் அன்புமணிக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய வகையில அதிமுக மற்றும் பாஜகவுக்கு தூதுவிட்டு பார்த்தாரு. ஆனா ரெண்டு கட்சிகளுமே பிடி கொடுக்கல அப்படின்னு தெரியுது. தாவேக புதிய கட்சி அப்படிங்கறதால சீனியர் அரசியல்வாதியான ராமதாஸுக்கு கூட்டணிக்காக கீழே இறங்க வர மனம் இல்லை. இதனால கூட்டணியை இன்னும் 2 நாள்ல சொல்லுவேன் அப்படின்னு கடந்த வாரம் தெரிவிச்சிருந்த ராமதாஸால எந்த அறிவிப்பையுமே வெளியிட முடியாத நிலை ஏற்பட அவர் கடுமையான அப்செட்ல இருக்கிறதா தகவல் வெளியாச்சு. அதே மாதிரி அந்த கட்சியுடைய மூத்த நிர்வாகிகளும் கடந்த 1 வாரமா தைலாபுரம் வருகையை தவிர்த்ததால விரக்தியின் வெளிப்பாடா அப்படிங்கிற கேள்வியும் அரசியல் வட்டாரத்துல எழுந்திருக்கு. இந்த நிலையில யாருமே எதிர்பாராத வகையில சசிகலா நேற்று முன்தினம் 8:30 மணி அளவுல திடீர்னு தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்தாங்க. அங்க பாமக நிறுவனர் ராமதாஸ 1.5 மணி நேரம் அவர் சந்திச்சு பேசினாங்க. இந்த சந்திப்பின் போது செயல் தலைவர் காந்தி, கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன், தலைமை செயற்குழு உறுப்பினர் பரந்தாமன் இவங்க எல்லாருமே கூட இருந்தாங்க. மரியாதை நிமித்தமான உடல்நலம் விசாரிக்கும் சந்திப்பு அப்படின்னு 2 தரப்பிலையுமே சொல்லப்பட்டாலும் தமிழகத்துடைய தற்போதைய அரசியல் நிலவரம் மற்றும் கூட்டணி தொடர்பாக 2 பேரும் ஆலோசிச்சதா தகவல் வெளியாகிட்டு வருது. தான் முதல்வராக்கிய பழனிசாமியே தன்னுடைய முதுகுல குத்த அரசியல தனிமைப்படுத்தப்பட்ட சசிகலாவும் தான் வளர்த்தெடுத்த மகனே தனக்கு எதிரியாக செயல்பட்டு கட்சியை பறிச்சதோடு கூட்டணி அமைக்க முடியாத நிலைக்கு தள்ளிய விரக்தியில் இருக்கக்கூடிய ராமதாசும் கைகோர்த்து 2 துரோகிகளையும் அரசியல் இருந்து வீழ்த்தக்கூடிய வகையில வரும் பொது தேர்தலை சந்திக்கிறது பற்றி பேசினதாகவும் சொல்லப்படுது. அதோட தங்களை அரசியல்ல இருந்து ஓரங்கட்ட திரையும் மறைவுல பல்வேறு நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய பாஜகவுக்கும் பாடம் கற்பிக்கவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறதா தெரியுது. இதுக்காக இப்போ தமிழகத்துல திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தாவேக விஜய் இருக்கக்கூடிய நிலையில அவர் கூட கூட்டணி சேர்த்து போட்டியிட வியூகம் வகுத்துள்ளதா தெரியுது. நடிகர் விஜய் கிட்ட இளைஞர்கள் தலித் வாக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில வட மாவட்டங்கள்ல வன்னியர் சமுதாயத்துல செல்வாக்கு மிக்க ராமதாஸ், தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தோர் செல்வாக்கு மிக்க சசிகலா இவங்க கூட தனித்து விடப்பட்டிருக்கக்கூடிய புதிய தமிழகத்தின் கிருஷ்ணசாமியும் சேர்த்து புதுசா ஒரு அணியாக பயணிக்கக்கூடிய முடிவு பற்றியும் 2 பேரும் விவாதிச்சதாகவும் அந்த கட்சி வட்டாரத்துல தகவல்கள் கசிஞ்சிருக்கு. தனக்கான கடைசி அரசியல் கூட்டணி இதுவா இருக்கிறதால ராமதாசும் பச்சை கொடி காட்டிவிட்டதாவே தெரியுது. இருந்தாலும் இது பற்றி தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் கூட ஆலோசிச்சுட்டு கூட்டணி அறிவிப்பதாக ராமதாஸ் சொல்லி இருக்கிறார். இப்போ சசிகலா செங்கோட்டையன் மூலமா நடிகர் விஜயுடைய தாவேகவுடன் கூட்டணி பேச்சு நடத்துறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில தனித்து விடப்பட்டிருந்த ராமதாஸ தாவேகவுடன் ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில சசிகலா பேசிட்டு போயிருக்கிறது தமிழக அரசியல்ல முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.